ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கண்ணி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதான் உனக்கு தேர்மொழிக்கு எதுவும் நாய் போச்சுல, அவ இனி எக்கேடு கட்டு போனா உனக்கு என்ன? என்னால இப்ப அப்படி விடவே முடியலடா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்டா? எதுக்கு? அதான் உனக்கு அவளுக்கு எதுவும் நாய் போச்சுல. ஏன்டா இப்ப உனக்கு என்ன பொறாம வருது? பொறாம இல்லடா, வெறி வருது. எனக்கு சொல்ல தெரியல. அவ தனியா இருக்கும் போது கூட எனக்கு எதுவுமே தோணல. அந்த ஜெயராஜ் கூட இருக்கா பாரு, பைத்தியம் பிடிக்கடா. படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. உனக்கு என்ன திருக்கா பிடிச்சிருக்கு? அவ எத்தனை நாள் தனியா இருப்பா, அதை தோணிக்க சொல்ல என்னமோ. அப்புறம் எப்படி அந்த ஜெயராஜ் கூட முடியலடா. எனக்கு அப்படியே கொள்ள வெறி வருது. இது வெளியில தெரிஞ்ச பெரிய பிரச்சனையும் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினதான் நம்மளதான் சொல்ல முடியும். என்னால இதை ஜீர்ணிக்கவே முடியல. பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணலன்னு வச்சுக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சத்தியமா சொல்றேன்டா, நீ என் ஃப்ரெண்டு தானடா. என் ஃபீலிங் உனக்கு புரியாது. நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன்டா. அவளை அந்த ஜெயாஜி கூட பார்த்த பாரு, எனக்கு குறுக்கு பிடிச்சிடும் போல இருக்குடா. அந்த ஜெயாஜி அவளை கையை பிடிச்சு தூக்குனானா இல்லையா? நீ பார்த்தல எப்படி தூக்குனா பார்த்தல? ஆமா, ஏன்டா தூக்குனா? எதுக்குடா தூக்குனா? இல்லடா, நம்மள பழி வந்ததுக்காக நான் பார்க்கணுமா? அதுக்காக தான்டா அவன் அப்படி பண்ணணும். அதாவது என்கிட்ட இருந்ததை விட இப்ப அவன் நல்ல சந்தோஷமா இருக்கானா, அவன்கிட்ட அவன் சந்தோஷமா இருக்கானா, அத எனக்கு தெரியப்படுறதுக்கு தான்டா அவன் அப்படி பண்ணுதான். உனக்கு சொந்தமானதை இப்ப நான் வச்சிருக்கேன் சொல்லாம சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான்டா. அவங்க இருக்க கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. எனக்கு இப்ப என்னடா நம்ம பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. அவ தனியா தான் வாழணும், அந்த ஜெயராஜ் கூட இருக்க கூடாது. அந்த ஜெயராஜ் கூட அவன் இருக்க கூடாதுடா. அவளுக்கு வெக்கமா இல்லையாடா? அருவருப்பா இருக்குடா. என்னால தலை நிமிந்து வெளியில லாத்த முடியல. நான் வெளியில காட்டிக்காம இருக்கேன், ஆனா எனக்குள்ள இருக்க வெறி எப்படி இருக்கு தெரியுமாடா? அப்படியே கழுத்து திருக்க போட்டுலான்னு பாருதுடா. அப்படி கண்ட துண்டமோ. நீ ஏதாவது எனக்கு பண்ணணும் சொல்லிட்டேன். எப்படி இதை மனசுல வச்சுட்டு வேணாலும் இருந்த? ஆரம்பத்துல எனக்கு அவ்வளவு தெரியலடா, இப்ப போக போக எனக்கு ரொம்ப தெரியுதுடா. அவ தனியா வரும்போது எனக்கு எந்த இதுமே தெரியலடா. அவ வாழ்க்கையை பாத்துக்கிட்டா, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிட்டேன். அப்படிதான் தோணுச்சுது. அவ படிக்க போறா, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. எப்ப இந்த ஜெயராஜ் உள்ள வந்தானா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தலைவலிய ஆரம்பிச்சது. எங்க போனாலும் அவன் கூட இருக்கான்டா. இது என்னடா பழக்கம்? அப்பா, இத தேன்மொழி என்ன பழி வாங்க அப்படிதானே? அவ திருந்தவே இல்லடா, அவ திருந்தவே இல்ல. நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சோ அந்த ஜெயராஜ் கூட எப்படிடா பேசினா? நீ பார்த்தல, நல்ல பொம்பளை அப்படி பேசுவாளடா. அவன் இன்னும் பழி வாங்கிட்டு இருக்கான். எவனாவது இதை சம்மதி பண்ணடா, நீ சொல்லு. என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அவ ஜெயராஜ் கூட இருக்க கூடாது. அவங்க ரெண்டு ஒண்ணு இருக்குது, எனக்கு ஒருவருப்பா இருக்குது, இல்ல அசிங்கமா இருக்கு. எனக்கு தலை குடிவே. பாரு, ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி தனித்தனியா பிரிக்கணும். அதான் எப்படி? ஏதாவது ப்ரூஃப் வேணும். இங்க பாரு, அவன் கூட அவன் இருக்க கூடாது. அவன் தனியா எங்க வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். அவன் கூட வாழக்கூடாது. என்ன ஃப்ரெண்டு தான் சொல்றா? ஃப்ரெண்டோ என்னவோ அத பத்தி எனக்கு தெரியாது. அவன் கூட அவன் இருக்க கூடாதுடா. உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பண்ணு மட்டும் சொல்லு. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும். தேன்மொழி அசிங்கப்படுத்தினாதான் அவன் அங்க இருந்து போவான். எனக்கு ஜெயராஜ் தேன்மொழி ஒண்ணு இருக்கக்கூடாது. எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா பார்த்தல? கரெக்ட் தான்டா. எனக்கு கூட கோபம் தான் வருது. நீ அமைதியா இருக்கேன்னு நான் பொறுமையா இருந்தேன். எனக்கும் பார்த்தனா கடுத்த கோபம் தான் வந்தது. இப்ப டாக்டர் வேற ஆயிட்டு திமுறல இருக்கா. நம்ம எதுவும் யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறா. அதனால தான் இஷ்டத்துக்கு வாழலாம் நினைச்சிட்டு இருக்கா. அது நடக்க கூடாது. இப்படி பண்ணவெல்லாம் இப்படி பண்ணிட்டு சந்தோஷமா வெளியில இல்லாதுன்னா என்னடா கணக்கு? அப்ப இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற என்னடா? அது கூடாதுடா, அது கூடவே கூடாது. அவன் சந்தோஷமா இருக்க கூடாது. என் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டு அவன் மட்டும் இன்னைக்கு சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. என் வாழ்க்கைய நாசம் பண்ணதே அவதானடா. நான் எப்படி அவன் வாழ்னு ஆசைப்பட்டேன். எனக்குன்னு ஒருத்தி அவ கூட சந்தோஷமா குழந்தை குட்டியோட அவளை லவ் பண்ணிக்கிட்டே வாழணும்னு ஆசைப்பட்டவன்டா. நான் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணையாவது நான் ஏறெடுத்து பார்த்துப்பேனடா? சொல்லுடா, நான் வாழ்க்கையில எந்த பொண்ணையாவது ஏறெடுத்து பார்த்துருப்பேனா? இல்லடா. உன்ன மாதிரி உத்தமனை எங்கேயும் பார்க்க முடியாது. படிப்பு வேலைன்னு எவ்வளவு டீசெண்டா வாழ்ந்துட்டு இருந்தேன்டா. என்னை இப்படி போல வச்சுட்டாலே அதுக்கெல்லாம் அவதான காரணம். காதலிக்க பேர்ல என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு வருஷம் கூட என் கூட வாழல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டு என் வாழ்க்கையை நோசம் பண்ணிட்டு இப்ப இன்னொத்த கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் அங்க இல்லாம இங்க இல்லாம வாழவும் முடியாம சாகவும் முடியாம போய்க்கார மாதிரி புலம்பிக்கிட்டு எங்க வீட்டு ஆட்களுக்கு அது கொஞ்சம் அறிவு இருக்காடா. சரி, நான் ராணி விரும்புறேன்னு தெரிஞ்சும் யாராவது ஒரு ஆளு ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எங்க வீட்டுல சொல்றாங்களாடா?
ஆனா அவன் மட்டும் துணிச்சலா ஒருத்தன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதே நான் ராணி கூட போய் வாழட்டுமாடா? வாழ விடுவாங்களா இல்லையா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நான் ராணி கூட தனியா வீடு எடுத்து வாழட்டும் என்ன என்ன சொல்லுவாங்க? அப்போ எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்கடா, எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்க. என்னால இப்ப வேலையில கவனமே செலுத்த முடியல. டேய், அந்த தேர்மொழி என்ன பண்ணு மட்டும் சொல்லுடா, நான் கதையை முடிக்கிறேன். அவன் தனியா தான் வாழணும், அவன் கூட இருக்கக்கூடாது, அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. சரி, என்ன பண்ணணும்? அவளை அங்க இருந்து விரட்டணும். அதுக்காக என்ன பண்ணணும் மட்டும் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அந்த ஆதாரத்தை வச்சு அவளை எங்க அம்மா முன்னாடி தலைக்குடி வைக்கணும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல எங்க அம்மா, ஊருக்குள்ள பரப்பி விடணும். டேய், நான் பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கேன், அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காடா. சரி, வா போலாம். வாடா, எனக்கு 2ல 1 பார்க்கலாம். அப்பெல்லாம் நான் மோதி பார்க்கணும்டா. வாடா, கையும் குளமா சிக்கா. ஒரே வீட்டுல ஃப்ரெண்டா வாழ்ந்தாங்களாம்ல, எப்படி வாழ்றாங்கன்னு பாத்துருவான். ஆதாரத்தை புரட்டி சோசியல் மீடியால சும்மா அள்ளி வீசுவான்டா. அதுக்கப்புறம் அவன் எப்படி எங்க வேலை பார்க்கறான், எப்படி வாழ்றான்னு பார்க்கலாம். வாடா வாடா. டேய், இது அவ தங்கியிருக்க வீடு. டேய், இப்ப உள்ள போயிடலாமா? இப்படி இருக்குனதுக்கு அப்புறம் தான் உள்ள போக முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அதுக்கப்புறம் உள்ள போகலாம். செல்போன் கேமரா பத்திரமா வச்சிருக்கல, எல்லாம் பக்காவா இருக்கு. கையும் கழுவுமா மாட்டுவாங்க பாரு. டேய், ஒண்ணுல விடக்கூடாதா, எல்லாத்துலயும் போட்டு விட்டணும், விட்டவே கூடாதுடா. என் ஃப்ரெண்ட் அடி நோகடிச்சுட்டு இருக்க, உன் சாவி என் கையில தாண்டி. டேய், அவன் ஏதாவது பண்ணுடா, உள்ள போடாதடா, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். விடு. டேய், கார் நிக்குது, அப்ப அவன் வந்துட்டான்னு அர்த்தம். அவன் வந்திருப்பானா இருக்கும், அவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்க மாட்டான். விடக்கூடாதுடா. இருட்டுட்டு இப்ப போனா சரியாகும். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள போனோம்னா தெரியாது. வா, உள்ள போயிடலாம். மாட்டிக்க கூடாது, சரியா? அந்த ஜெயராஜ் கண்ணில் மட்டும் பட்டோம், அவ்வளவுதான். அவன் ஒரு சைக்கோ. அது எப்படி அவன் சைக்கோ அதுக்கிட்ட இவக்கிட்ட மட்டும் இப்படி இருக்கும்? அவன் நம்மள பழி வாங்கிட்டு இருக்கான்டா. அவன் என்ன பழி வாங்க நினைச்சுதான் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பழி வாங்க தானே அவனை கூட வச்சிருக்கான். சரி, வா, உள்ள போலாம். வா. டேய், யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. சரி, இங்க பாரு, நீ தனியா போ, நான் தனியா போறேன். 2 பேரும் ஒன்னா பொண்ணா மாட்டிடுவோம். உன்னால எவ்வளவு போட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளவு எடு, நான் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கிறேன். அதே மாதிரி வேற எந்த ஆதாரம் கிடைச்சாலும் உடனே எடுத்துரு. சரி, இங்க பாரு, 2 பேர் கண்ணிலையும் மட்டும் சிக்கிடக்கூடாது. நம்ம எப்படி வந்தோம் எப்படி போகணும்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம வந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. எப்படி அணக்கல்லாம உள்ள போறோமோ அதே மாதிரி அணக்கல்லாம வெளியில வந்துடணும். ஆனா ஆதாரம் மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த ஆதாரத்தெல்லாம் யார் எடுத்தான்னு கூட ஜெயராஜுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? சரிடா. இவன் மட்டும் தான் இருக்கும், அவளை காணும். உள்ளதான் இருப்பாளா இருக்கும், கண்ணில் மட்டும் சிக்கிறானே. நீங்க எப்போ வந்தீங்க? எப்படி கேட்க போறா? ஹாய் தேன்மொழி. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். அதான் கேக்குறேன், ஒரு நாள் சீக்கிரம் வர மாட்டீங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேக்குறேன். கொஞ்சம் ஃபைல் எல்லாம் பார்க்க வேண்டியது, அதனாலதான். நீ என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் மாதிரி இருக்குது? இல்ல, சார் வீட்டு கிளம்பிட்டாரு, அதனால கிளம்ப சொன்னாரு, நானும் கிளம்பிட்டேன். சரி, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், ரொம்ப டயர்டா இருக்குது. நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் இதுல காஃபி போட்டு வைக்கிறேன். என்னடா எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க? சொல்லும் போது நீ நம்ப மாட்டேன்னு சொன்ன. இல்ல, காஃபி வேண்டாம், நான் ஒரே டின்னர் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, தோசை ஊத்தவா இட்லி வைக்கவா? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ. இல்ல, இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன்ல, நேத்து ஃபுல்லா நீங்க தான் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நான் பண்ணுதேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி, தோசையை ரெடி பண்ணிடலாம். நானும் அததான் நினைச்சேன், எனக்கும் தோசை சாப்பிடணும் போலதான் இருக்குது. என்னடா இதுக்கெல்லாம்? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போ. அம்மா, நீங்க என்ன வந்து ட்ரெஸ்ஸே மாத்தாம உட்கார்ந்திருக்கீங்க? அதான் சொன்னேன், முக்கியமான ஃபைல் இதெல்லாம் பார்க்கணும், பார்த்ததான் நாளைக்கு கேஸ் எடுக்க முடியும். அதான். சரி, அப்போ நீங்க கேஸ பாருங்க, நான் வரேன். சரி. என்னாச்சுதே? இல்ல, வெண்ணில கை வச்சிட்டேன். பார்த்து எதுவுமே பண்ண மாட்டியா? சாரி. சாரியா? இரு, நான் வரேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இரு வரேன். என்னடா இதெல்லாம்? டேய், இதுக்காவது இவங்க 2 சும்மா விடக்கூடாதுடா. டேய், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்டா. விடுடா, இது நீயே விட்டாலும் நான் விட மாட்டேன். அவள என் ஃப்ரெண்டு ஒன்ன புலம்பு வச்சுட்டு அவன் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காடா. எப்படி எனக்கு இருக்கும்? எப்படி படுத்த தூக்கம் வரும் நீ சொல்லு. சரிப்பா, என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே பார்த்து பண்ண மாட்டியா நீ? நான் வெண்ணி நினைக்கல, தண்ணி நினைச்சு தொட்டுட்டேன். நான் இப்போ ஹீட்டர் போட்டு மறந்துட்டேன். சாரி. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஒன்னும் காயான படலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி தள்ளி, நான் ஒரு கப் காஃபி போட்டுட்டு போறேன். அததானே நான் சொன்னேன், போட்டு தரேன்னு. இன்னைக்கு ஏன் கிச்சன் டைம் தானே? அதான் நேத்து நீங்க சமைச்சீங்களே. அத்தை உனக்கு உடம்பு சரியில்ல, அதனால உனக்கு பதில பார்த்தேன். ஆனா இன்னைக்கு ஏன் டைம் தானே? இன்னைக்கு நானே பாத்துக்கிட்டேன். நாளைக்கு தானே ஒரு டைம், நீ நாளைக்கு சமைச்சுக்க. அப்பா, பரவாயில்ல, இன்னைக்கு நான் சமைக்க, நீங்க போங்க. இல்ல இருக்கட்டும்.
சொல்றேன்ல, நான் பாத்துக்கிட்டேனே. அதான் கேட்க நினைச்சேன். என்ன ரொம்ப மும்மரமா ஃபைல் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன கேஸ்? அன்னக்கிளி கேசுதான். அப்போ இந்த கேஸ் நீங்க விட போறதே இல்ல, அப்படிதானே? நான் எதை வேணாலும் விடுறேன், இதை விட மாட்டேன். நான் ஒரு கேஸ் எடுத்து அதை முடிச்சா விட்டதே கிடையாது. ஃப்ரெண்டுக்காக அதை விட முடியாது. நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். இந்த கேஸ் விஷயமா என்கிட்ட எதையாவது கேட்டீங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்லிட்டேன். சரி கூப்பிடாத. உன்கிட்ட உண்மை சொல்லுறதுக்காக தான் சொல்லிட்டேன். எனக்கு போய் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? எனக்கு ஒண்ணு உங்க விளக்கம் தேவையில்ல. போங்க, போய் ஃபைலையே பாருங்க. சாரி நான் அந்த கேஸ்ல இப்ப ஜெயிச்சாகணும். இங்க பாரு, அதுல நிறைய மர்மம் இருக்குது, உனக்கு தெரியாது. அங்க மீனா எல்லாருமே அப்பாவி வேஷம் போட்டிருக்காங்க. சத்தியமா அப்படி இல்ல. அந்த கேஸ தோண்ட பல ரகசியம் வெளியில வந்துட்டு இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட ஏதாவது பேசுறீங்க, அதுக்கப்புறம் நான் எனக்கு சொல்லிட்டேன். நீ ஏன் ஆச்சரியப்படுவ? இந்த கேஸ முடிக்கும் போது பாரு, நீ வியந்துதான் போக. அவ்வளவு மர்மம் இருக்குது அந்த குடும்பத்துல. போதா குறைக்கு அந்த நல்ல சிவம் வேற எப்படின்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. 2 பேரும் வெளியில போக, ஆனா சில விஷயங்கள் 2 பேரும் ஒண்ணா பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் அன்னக்கிளியா தான் இருக்கணும். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எனக்கு அதை விட சரி, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். கொன்னுரு, கொதிக்க வெண்ணி இருக்கு, தூக்கி ஊத்திர, மரியாதை போயிருங்க சொல்லிட்டேன். பிறகு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சாரி பேசாம மட்டும் இருந்துறாத. ஆமா, போங்க. என்ன ஏன் ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ணாம நீங்க போங்க. சாரி உங்க சாரி ஒண்ணு எனக்கு வேண்டாம், போங்க. சரி கோபப்படாத. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னேன். நீ ரொம்ப தான் கோபப்பட்டு இருக்க. போ, நீங்க போங்க, எனக்கு தெரியும். போ. நான் இந்த கிச்சனுக்குள்ள வர மாட்டேன். நீ ஆயா போய் 10 நாள் நான் வர மாட்டேன். போ, ஒண்ணு வர வேண்டாம், போங்க. என்ன கேட்டா இதனே நான் சொல்லிக்கிறேன், போங்க. இப்படி என்ன கோபப்பட்டுட்டே இரு. இனிமே சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட நான் எதை பத்தியும் பேச மாட்டேன். போ. தேவையில்ல, நானும் சொல்ல மாட்டேன், போங்க. ரொம்ப கோபப்படுத்துற நீ என்ன. நீங்க மட்டும் என்ன குளு குளுன்னு பாத்துட்டீங்க பாருங்க, போங்க. போ. வந்துட்டான் மறுபடியும் கேச தூக்கிக்கிட்டு. சப்பா, இவங்க இதை நிப்பாட்டவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன கத்துன மாதிரி இருந்தது? போயிருங்க சொல்லிட்டேன். கோபத்தான் கத்துனியா? நான் கூட என்னமோ யாதுன்னு பயந்துட்டேன். இது என்ன கோபம்? சிரிக்காதீங்க சொல்லிட்டேன், போங்க. குழந்தை கோபப்பட்ட மாதிரி. கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. என்னது? நீ பண்றதே கியூட்டா இருக்குன்னு சொன்ன. ஒண்ணு தேவையில்ல. இல்ல, குழந்தை கோவம் வந்துச்சுன்னா இப்படிதான் கத்தி வெளிப்படுத்தும். அதே மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. குழந்தை கத்தி கோவப்பட்ட மாதிரி. உண்மையில ரொம்ப கியூட்டா இருந்தது. உள்ளங்கைத் தேனே, கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு, பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கோ எதுக்கு சிரிச்சீங்க? எதுக்கோ சிரிச்ச. அதான் எதுக்கு? அத்தைடி நம்ம 2 ஒத்துக்கு ஒண்ணு ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டியே. உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது. கொன்னுருவேன். நீ தானே உண்மையை சொல்லணும்னு சொன்ன. நான் கோவமா இருக்கேன். அதுதான் நானும் சொன்னேன். என்னடா இதெல்லாம்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம். ஆனா இங்கிருந்து போகும்போது நமக்கு தேவையான ஆதாரத்தை மட்டும் எடுக்காம போகவே கூடாது. பத்தல, இவன் இன்னும் நம்ம குடும்பத்தை பழி வாங்க தானே கங்கணம் கட்டிட்டு இருக்கான். அதுக்கு உடனடியாதான் இந்த தேர்மொழி கூட வச்சிருக்கான். நம்ம அசிங்கப்படுத்தப்பட்டதான் நாம ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவோன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், சீக்கிரம் ஆதாரத்தை போட்டனடா. இவள வர இங்கதான் நினைத்து என் புக்க வச்சேன். ஐயோ, முக்கியமான புக்க. இதுல என் புக்க என்னது பாத்தீங்களா? நான் தான் ஒரு ரூமுக்குள்ள வரதே இல்லையே. வீடு க்ளீன் பண்றதுக்கு வந்தாங்களா? அவங்க 11 மணிக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. இது முக்கியமான புக்கில் வச்சிருந்தேன், காணுமே. எனக்கு தெரியல, வேற எங்க தேடி பாரு. என்ன, என் புக்க காணோம். ஐயோ, முக்கியமான புக்கு. கால் போட்டு குடிச்சிட்டு படிக்கணும்னு நினைச்சேனே, அதை படிச்சாதானே முடியும். ஐயோ, புக்க காணுமே. முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன், இல்லைன்னா கிருப்பு பிடிச்சிடும். கசன்னு வருது. அதை போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா புக்க தேடலாம். இங்க இருக்கிற புக்கே தெரியும், கண்டிப்பா எதுக்கு தேடி எடுத்திருப்பீங்கன்னு. எங்க இருக்குது? முன்னாடி ஸ்லாப்ல இருந்தது. சரி, அங்கே வச்சிருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எனக்கு கசன்னு வருது, முத குளிச்சதான் முடியும். இந்த வீட்டுல வச்சது ஒண்ணு வச்சதுல இருக்க மாட்டேங்குது. நீ ஒருத்தி இருக்குது,
வீட்டுல 10 பேர் இருக்கிறதுக்கு சமம். இது வரைக்கும் வீடு சுடுகாடு மாதிரி அமைதியா இருந்தது. நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பப்பா வீட்டுக்குள்ள தொந்துட்டாங்க வெளியிலே அனுப்பிட்டா. என்னங்க புடிங்க. என்னது? காஃபி. நீதான் என்ன பேச மாட்டேன்னு சொன்னியா? பேச மாட்டேன்னு சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. புடிங்க காஃபிய. ஆனா நீங்க நான் இப்ப சண்டை. ஓகே ஓகே. காஃபியை புடிங்க. ஒரு கண்டிஷன். என்ன? இன்னைக்கு என்னோட தோசை ஊத்த முடியாது. ஏன்? நான் படிக்கணும். சரி சரி, நீ படி நான் பாத்துக்கிறேன். அந்த புக்கை எடுத்து வச்சிருக்கேன் பாரு, போய் படி. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எப்பா இந்த பஸ்ல வந்தது ஒரு மாதிரியா இருக்குது. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். அது எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருப்ப? ஏன் ஏன் திரும்ப நீயே சொல்லி பாரு, உனக்கு புரியும். அப்படி என்ன சொல்லிட்டேன்? குளிக்க போறேன்னு தானே சொன்னேன். சரி போ. சரி. ஆமா, அதுல ஒரு பள்ளி இருந்துச்சு, செத்துட்டா? அது இல்ல, வச்சு விட்டுட்டீங்களா? கொன்னுட்டேன். தேன்மொழி வரா, சீக்கிரம் எங்கேயாவது ஒழிஞ்சுக்க. அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போகணும். அதுக்குதான் சொல்ல, சீக்கிரம் ஒழிஞ்சுக்க போ. குளிக்க போறேன். இப்பதான் குளிக்க போறேன். குளிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா அப்புறமா உட்காந்து புக் எடுத்து படிக்கணும். அதுக்குள்ள ஜெயராஜ் தோசை சுட்டு வச்சிருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். காதல் சுகமானது. நாங்கள் கேட்டு வாங்கும் பொருளும் அல்ல இயல்பானது. நீரினை நிறத்தினை போல நிறத்தோடுகளில் குறைவதும் அல்ல. காதலும் கடவுளை போல அதை உயிரினில் உணரலும் இல்லை. இப்படி பாத்திரம் இருந்து ஒளி நடக்க வச்சுட்டாலே, இன்னைக்கு உன் மௌனத்தை வாங்குறேன்டி. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. என்ன எங்க வந்த மாதிரி இருக்குதே? எங்கதான் வரா? ஐயோ, இப்ப என்ன பண்ண? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி, இப்போ இன்னைக்கு என்ன ட்ரைனிங் எடுத்தோம்? அது அந்த ஃபார்ம்ல போட்டா கரெக்டா வந்திருக்குமோ? இல்ல, நாளைக்கு எப்படியாவது அந்த கோர்ஸை முடிச்சிடணும். அதை மட்டும் தெரிஞ்சுட்டுனா போதும். அப்புறம் கடற்கன்னு படிச்சிடலாம். சே, இன்னைக்கு ஒரு எக்கச்சக்கம் படிக்க வேண்டியிருக்கு. அதை படிச்சுட்டோன்னா நல்லா இருக்கும். படிச்சிடலாமா? எப்படினாலும் பரவாயில்ல. நைட்டு 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, படிச்சுட்டு தான் படுக்கணும். சீக்கிரம் குளிச்சுட்டு போலாம். ஐயோ, என்ன வசமா மாட்டிக்கிட்டேன் படுத்த. ட்ரெஸ் கலந்து போல. இப்ப என்ன பண்ண? ஐயோ, இப்ப மட்டும் இவன் என்ன பார்த்தா என்னால என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ண? இதுக்கப்புறம் இந்த
பொண்ணு. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ விடை கொடுத்துண்டே நான் குளிக்க போறேன். ஐயோ போச்சுது. ஐயோ சோப்பு எங்க வச்சே? இதுக்கப்புறம் இந்த துண்டு இருக்கு. ஐயோ போச்சு. சே அத்தங்கர அந்த புறமாக்கி கொள்ளவா அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. யாரிடத்தில் உன் மனசு போச்சு? நூலா போல உன்னுடம்பு ஆச்சு. பர்ஃபெக்ட்டா இருக்கு. குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. எப்படி ஆகும் நினைக்கிறிய? அப்படியே பார்க்காம போயிட்டானா நல்லது. பார்த்துட்டானா நான் பார்த்ததெல்லாம் தெரிஞ்சிருவேன். இவன் என்ன பண்ண? அந்த புறம் ஆக்கி கொள்ளவா அட அக்கறைக்கும் சாரி 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 ப்ளீஸ் கத்தாத. சரி சாரி 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 எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். தெருமலி தெருமலி என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? சாரி 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 தெருமலி யாரு? நீ மேல கொலை தர என்னாச்சு? யார் இருக்க? சாரி சாரி உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை டைப்பாச்சு. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி சாரி ப்ளீஸ் சாரி ப்ளீஸ் சாரி. வேப்பாக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே? மரியாதையா வெளியில போங்க. சாரி சாரி மரியாதையா வெளியில போங்க. தேன்மொழி நீ கதை திறக்க போறியா இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? சாரி நான் பண்ணது தப்புதான். நான் சாரி இப்படி ஆகும் நினைக்கிறேன். சாரி ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கலாமே நான் உள்ளதான் இருக்கேன்னு. தப்புதான். ஆமால ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணுமே. சாரி சாரி ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. சே, அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுனால எல்லாம் போச்சு போச்சு. சே என்னடா என்ன ஆச்சு? எதுக்கு அவ கத்திட்டு போனா? சரி ஏதோ அதனால பரவாயில்ல. சீக்கிரம் எந்த போயில வா சீக்கிரம் வா. ஏன்டா கண்ணில் பட்டுட்டியா? பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என்னடா ஒளியதுக்காக பாத்திரம் இருக்கவே ஒளிஞ்ச அவ உள்ள குளிக்க வந்தா. என்னடா என்னடா சொல்லிட்டு அப்ப வெளியில வர வேண்டியதானே? உள்ள மாட்டிக்கிட்டேன்டா. அதான் அதுக்கப்புறம் நான் அவளை என்ன பார்த்துட்டாடா. அதான் அழ ஆரம்பிச்சுட்டா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாடா நான் உள்ள இருக்கதாவ பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டா. என்னடா இப்படி சொதப்பி வச்சிருக்க? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. விஷயம் பெருசாயிரும் போலுக்க பயமா இருக்குடா. போச்சு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சது. நீ என்ன போக்க மட்டும் ஓடிய போன. நீ அவன் வந்துட்டா அவசரத்துக்கு என்ன பண்ணனு தெரியாம உள்ள போயிட்டேன்டா. நான் வேற பொறி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி சீக்கிரம் இருந்து போயிடலாம் வா. வீட்டுல நேரம் சமாளிச்சுக்கலாம். சீக்கிரம் போடா. பயமா இருக்குடா. இப்ப பயந்து என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். சீக்கிரம் வா. உங்களை யார் விட்டாலும் நான் விட போறது இல்ல. இந்த ஜெயராஜ் வீட்டுக்குள்ள வந்து இந்த ஜெயராஜ் பாதுகாப்புல இருக்கிற ஒரு பொண்ணு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவ ஏன் பாதுகாப்புல இருக்கா? இதுக்கான தண்டனை ஞானம் வச்சுதான் ஆகணும் கிசான். சும்மாவே விட மாட்டேன். அண்ணக்களே
டேய், அவன் ஏன் பாதுகாப்புல இருக்காடா? ச்சே, நான் என்ன லட்சணமா தான் வீட்டை பாதுகாத்திருக்கேன். என்ன நம்பிதானடா இருந்தா? டேய், அவன் என்ன நம்பிதானே இந்த வீட்டுக்குள்ள இருக்கான். நான் என்ன லட்சணமா பாதுகாத்திருக்கேன். ச்சே. டேய், கிசார், உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நீ எதுக்கு அழுற? நீ என்ன தப்பு பண்ணுன? நீ எதுக்காக அழணும்? விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். வேண்டாம், விட்டுங்க. அத்தைக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க, நொந்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. விட மாட்டேன். அன்னைக்கு உன்னை நான் விடவே மாட்டேன். என் பாதுகாப்புல இருக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு என்னால கொடுக்க முடியல. என்னடா ஆம்பளை? விட மாட்டேன். நீ எதுக்கு அழுற? நீ எதுக்கு அழணும்? பார், நீ எந்த தப்பு பண்ணல, புரியுதா? தப்பு பண்ணாம நீ அழ வேண்டாம். ஈன வேலை பார்த்துட்டு போனவன் அவன். அவன் தான் அழணும். அவன் தான் வெப்பப்பட்டு தலை குடிஞ்சு அழணும். இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்துட்டு போயிருக்கான். அவன் தான் அழணும். நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ அழணும்னு அவசியம் இல்ல. முதல்ல அழுதி பாட்டு. நீ பேரு தொலைஞ்சிட்டு இருக்க. நான் தான் நேரில் பார்த்து அழணும். இந்த லட்சணத்துல காவல் கத்திருக்க வீட்டுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கேன். இந்த ஜெயராஜ் இருக்கிறத எவனும் வரமாட்டான்னு குருட்டு தைரியத்துல இருந்துட்டேன். என் வீட்டுக்குள்ள எவனும் வரமாட்டான்னு நினைச்சிட்டேன். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கேர்லஸா இருந்துட்டேன். சாரி சாரி. நீங்க என்ன தப்பு பண்ணுனீங்க? நான் தான் கொஞ்சம் கவனமா பக்கம் பார்த்துருக்கணும். வீட்டுல என்ன நடக்குன்னு கவனிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி. நீ அழாத. எங்கப்பா, சத்தியமா சொல்றேன், அவனை நான் விட மாட்டேன். அவனை நான் விடவே மாட்டேன். பிடிச்சி அவமானப்படுத்தி என்ன பண்ண போற? நான் தான் தலை கொடினேன். மறுபடியும் நான் தான் தலை கொடினேன். எதுக்கு நீ தலை கொடியணும்? என்ன அவசியம் வந்திருக்கே? நீ தப்பு பண்ணாம உன் மேல பழி போடுறாங்க பாரு, அவங்க தான் தலை கொடியணும். நீ தலை கொடியணும் அவசியம் இல்ல. நாம எந்த தப்பும் பண்ணாம இருக்கும் போது நாம எதுக்கு தலை கொடியணும்? நான் ஏறுமுதானே நினைச்சுதான் அசால்ட்டா உள்ள போயிட்டேன். நான் கம்பக்கம் பார்த்திருக்கணும். அது உன் ரூமு, உன் பாத்ரூமு. அத்து மீறி அநாகரிகமா உள்ள வந்தவன் அவன். உன் வீட்டுல நீ சுதந்திரமா இல்லாம என்ன எப்பவும் பயந்து பயந்தா உள்ள போக முடியும்? இந்த மாதிரி ஈத்திர வேலை பாப்பான்னு தெரிஞ்சா நீ உள்ள போக முடியும்? உள்ள வந்தா பாரு, அவனை சும்மா விட மாட்டேன். எப்படி இவன் எல்லாம் அண்ணக்கிளி பிள்ளைன்னு சொல்லி தள்ளி வந்து நடந்துட்டு இருக்கான்? இப்படி ஒரு பிள்ளைய பத்திட்டு ஊருக்கு நியாயம் வேற. ஐயோ, தயவு செய்து அவங்கள மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க பொத்தி கட்டுத்தனமா பண்ணதுக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் விட போறது இல்ல. நான் விட போறது இல்ல. வேண்டாம், இதோட விட்டுருங்க. என்னால இதுக்கு அப்புறமா போய் எங்கேயும் நின்று தலை குனிஞ்சு பதில் சொல்ல முடியாது. முன்னாடி வேணா உனக்கு பின்னாடி யாரும் இல்லாம இருக்கலாம். இப்ப நான் இருக்கல, எதுக்கு தலை குனியணும்? அப்படிலாம் உன்னை தலை குனிய விட மாட்டேன். ஆமா, முன்னாடி உனக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு தலை குனிஞ்சு நின்ன. இப்பதான் நான் இருக்கேன், எதுக்காக நீ தலை குனியணும்? ரத்தம் கொதி கொதிக்கும், ஊலை கொதித்திடும் நீர் குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும், புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல பனித்துளிதான் என்ன செய்யுமோ? மூங்கில் காட்டில் தீவிடும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. எனக்கு சின்னதா ஒரு வெளியில வேலை இருக்கு, நான் வரேன். எங்க போறீங்க? இல்ல, ஒரு சின்ன வேலை, அர்ஜென்டா போகணும், போயிட்டு வரேன். இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து போனீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. நிஜமாவேதான், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன்ல. இல்ல, அதெல்லாம் கையோட முடிச்சிடணும், இழுத்துட்டு கிடக்க கூடாது. சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கெஞ்சி கேக்குற வேண்டாம். இல்ல, நிஜமா என் வேலை விஷயமா தான் போறேன். அது எப்படி உன் பேச்ச மீறி நான் போவேன்? அதான் நீ வேண்டான்னு சொல்றல, அப்புறம் எப்படி போவேன்? உன்னை ஒரு அறையாம என் உடம்புல இருக்க சூடு நீ குறையாதுடா. தெரியும், இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இல்ல, சத்தியமா நான் எங்க போல, என் வேலை விஷயமா தான் போறேன்.
நான் ராத்திரி பயப்படுவேன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு போறீங்க? இந்த காட்டுல தண்ணி விட்டுட்டு போறீங்க, எனக்கு பயமா இருக்கும்ல. நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு நினைச்சேன். நான் இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்களே. நான் இவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்தேன். இது என் பக்கம் இல்ல, என் நிழல் பக்கம் கூட வர்றதுக்கு எவனாவது யோசிக்கணும். கிசருக்கு நான் கொடுக்குற பிற தண்டனை அப்படிதான் இருக்கும். டேரக்ட் அவனுக்கு கொடுக்க கூடாது. எங்க கொடுத்தா எங்க வலிக்குமோ அங்கதான் கொடுப்பேன். அவங்க கொடுக்குற தண்டனையை பத்தி இவன் கத்தணும், கதறணும். வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு பண்ணிட்டான்னு அவன் உணரணும். அவன் கண்ணீர் வடிச்சு கதறணும். அவங்க போடுற போட்ட இவனால போக்க முடியாத அளவுக்கு துடிச்சு இவனே சாகணும். அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். விட்ட மாட்டேன். இங்கிருந்து நீங்க போனீங்க, நானும் இங்கிருந்து போயிருவேன். நீங்க மட்டும் இன்னைக்கு இங்கிருந்து போனீங்க, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கவே மாட்டேன். நிஜமாவே நான் ஆபீஸ் விஷயமா தான் போறேன். நீ எனக்கு இருக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, இப்ப நீங்க போய் நின்னாலும் உங்களையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்துவாங்க. உங்களையும் என்னையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்துவாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அது உங்ககிட்ட எனக்கு கிடைச்சது. நான் இங்க சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஒரு ஆணு, நான் ஒரு பெண்ணுங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஏதோ நிஜமாவே ஒரு சொந்த வீட்டுல வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனாலதான் யாரு என்ன பேசிட்டு போனாலும் பரவாயில்லன்னு உங்க பாதுகாப்புல நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். உங்க தயவுல வாழ்றத நான் பாதுகாப்பா நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு நிச்சயமா ஒரு ஆணுடைய பாதுகாப்பு தேவை, இந்த சமுதாயத்துல தேவை. அது எனக்கு உங்க மூலமா கிடைச்சது. அதனாலதான் யாரு என்னமோ பேசிட்டு போட்டோன்னே நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு மத்தவங்க பேசுறது பிரச்சனையே இல்லை. எனக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சது. அதை கெடுத்துக்க நான் விரும்பல. இப்ப நீங்க இங்க போய் பிரச்சனை பண்ணீங்கன்னா தப்புன்னு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா ஊர் ஜனம் விடாது, கதை கட்டி விட்டுரும். கடைசியில நமக்கு அவமானம், அந்த குடும்பத்துக்கும் அவமானம். எந்த தப்புமே பண்ணாம அந்த குடும்பமும் தலை குனியணும், நாமளும் தலை குனியணும். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்க மாதிரி நாம சண்டை போட்டா மத்தவங்களுக்கு கொண்டாட்டமா போயிடும். இங்க பாருங்க, உங்க கூட இருக்கதை நான் பாதுகாப்பா உணர்றேன். எனக்கு அது போதும். எங்கேயும் நீங்க நியாயம் கேட்க வேண்டாம். இப்பவும் சொல்றேன், அவங்க வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உள்ள வந்திருக்கணும். தப்பான இடத்துல பாக்குறவர் அவர் கிடையாது. என்ன பேசிக்கிட்டு நீ? சத்தியமா தான் சொல்றேன், அவர் தப்பான இடத்துல பாக்குறவர் கிடையாது. இப்ப அவர் செஞ்ச தப்பு அவரையே சாகடிச்சிருக்கோம். அவர் சத்தியமா நிம்மதியா இருந்துக்கிட மாட்டாரு, எனக்கு தெரியும். அவரு ஊர்க்காரங்க மாதிரி பேசுறாங்களா, அந்த கோவத்தை காட்டுறதுக்காக வந்திருப்பாரு. ஏதாவது பண்ணலாம்னு யோசித்து வந்திருப்பாரு. இப்படி வந்து மாட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. எப்படி இப்பெல்லாம் நியாயப்படுத்துற நீ? இது என்ன நியாயப்படுத்துற நீ? அவன் செஞ்சது தப்பு. அவனுக்கும் உனக்கும் இப்ப எதுவும் இல்ல நாய் போச்சது. நீ எப்படி வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன? இன்னொரு, நீ ஏன் தேவையில இருக்குன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்கானா அவனுக்கு எவ்வளவு வன்மா இருக்கணும் பாரு. நான் விட போறதில்ல, நீ விட்டாலும் நான் விட போறதில்ல. நீ இந்த குடும்பத்துக்காக அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற, நான் விட மாட்டேன். அவன் நுழைஞ்சது என் வீட்டுக்குள்ள என் தயவுல இருக்கிற ஒரு பொண்ண போய் கூசுது. எனக்கு என்ன பார்த்த மீசல் ஆம்பளை மட்டும்தான் அவனுக்கு இல்ல, எதுக்கு உதவாத மாதிரி தெரியுதா? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொண்ணு திருட்ட கேட்டு பாரு. என்ன பத்தி தெரிஞ்ச வீட்டுக்கு நுழைஞ்சிட்டால நான் யாருன்னு காட்டுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு வேண்டாம், நீங்க நியாயமா கேட்க வேண்டாம். அடிச்சு மோரிக்க பேசுறேன். பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது இந்த தேராஜ் வீட்டுக்குள்ள என் பாதுகாப்புல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கான். அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியுது? அப்ப ஜெயராஜ் வீட்டுக்குள்ள போனா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் மத்தவனுக்கும் வராது. என் வீட்டுல இருக்கிற பாதுகாப்பு நினைக்கிறிய? நான் இப்படி இருந்தவனை எப்படி பாதுகாக்க முடியும்? இது வெளியில தெரிஞ்சா மத்தவனை வீட்டுக்குள்ள வர மாட்டான். சொல்லுடி, இத வெளியில கேள்விப்படுறவன் மத்தவனும் வீட்டுக்குள்ள நானே வேணா நுழைய மாட்டானா? ஜெயராஜ் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு, எத்தனை பேர் போனாலும் பாக்கலாங்கிற எண்ணம் அவனுக்கு வருமா வராதா? சொல்லு. கீசருக்கு நான் கொடுக்குற தண்டனை பார்த்துட்டேன். இது வரைக்கும் வரலாம்னு நினைச்சவன் கூட தொடர்ந்து அடிக்க சத்துறணும். இந்த ஜெயராஜ் யாருன்னு காட்ட வேண்டாம். ஆமாடி, ஆமா. உங்க பழி வாங்குறதுக்கு நான் உடனே இருக்க மாட்டேன். தொலைச்சு வேண்டாம், சொன்னா கேளுங்க. அன்னக்கிழத்தை தாங்கிக்கிட மாட்டாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, உங்களுக்கு அன்னக்கிழத்தை பத்தி தெரியாது. அவங்க இந்த மாதிரி விஷயத்தை தாங்கிக்கிட மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க இங்க இருந்து போய் அன்னக்கிழத்தை ஏதாவது பண்ணலன்னு நினைச்சீங்க, அவசரமே இருக்க மாட்டேன். நான் இருக்க போய் தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? சத்தியமா தான் சொல்றேன், அன்னக்கிழத்தைக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க, தாங்கிக்கிட மாட்டாங்க. உங்களுக்கு உண்மையா சொல்றேன், அன்னக்கிழத்தை பத்தி தெரியல. அவங்க புள்ள வளர்த்தவங்க அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது நியாயமோ
அத தைரியமா பண்ணக்கூடியவங்க. அவர் ஏதோ அறியாமல முட்டாள்தனத்தால பண்ண காரியத்துக்காக இதுல எதுவுமே சம்பந்தப்படாத அவங்க தாயை தண்டிக்கிறது பாவம். இங்க அவர் வரது சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களை வேதனைப்படுத்த வேண்டாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்க்கணும்னு எழுதி இருக்குது. நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நினைச்சுக்கிடுதேன். வாழ வேண்டிய நாளில் ஒழுங்கா வாழலன்னா இதான் கேதியனே. மத்தவங்களுக்கு உதாரணமா நான் இருந்துட்டு போறேன். இருக்கிறத சந்தோஷமா பயன்படுத்தி இருக்கிறத வச்சு வாழ பழகிக்காதவங்களுக்கு இதான் தண்டனைன்னு நான் உணர்ந்துட்டு போறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே. காதலுங்கிற பேர்ல நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணி அது ஒரு ஆணுக்கு வலி தானே. அவரால் அதுல இருந்து மீண்டு வர முடியாது தானே. அந்த கோவத்தையும் எரிச்சலையும் எப்படி காட்டணும்னு அவருக்கு தெரியல. ஆனா அந்த கோபம் எரிச்சவும் அவருக்குள்ள இருக்குது. வாழ்க்கை நாசமானதுக்கு அப்புறம் எந்த மனுஷனுக்கும் வர்ற வெறிதான் அதெல்லாம். அவர் நல்லா இருந்திருந்தா எதுக்கு இப்பெல்லாம் அவர் யோசிக்க போறாரு? நான் சரியா இருந்திருந்தா அவர் எந்த நிலைமைக்கு ஆளாகிறாரு? தப்ப என் மேல வச்சுக்கிட்டு அவருக்கு தண்டனையும் அவர் பெத்தவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கறது மாவா பாவம். அந்த பாவத்தை தயவு செய்து செஞ்சிடாதீங்க. தப்பு என் மேல தானே. ஒரு ஆணோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணியிருக்கேன். அந்த பாவத்துக்கு தண்டனை வேண்டாமா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆணோட சாபம் என்னை எப்படி சும்மா இருக்க விடும்? வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சுட்டு நான் பாட்டுக்கு முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஆணால எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்க. உங்களே எடுத்துக்கோங்க. நீங்க மனுஷனாவா இருக்கீங்க. ஏதோ ஒரு பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு தானே நீங்க உங்களை தண்டிச்சிட்டு இருக்கீங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இப்படி இருக்கும்போதே தெரிய வேண்டாம். கண்ணன் மனைவிக்குள்ள யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் தண்டனை 2 பேருக்கும் தான். அதனாலதான் கண்ணன் மனைவி உறவு விவரிக்க முடியாத உறவுன்னு சொல்றாங்க. யார் தப்பு பண்ணாலும் தண்டனை 2 பேருக்கும் கிடைக்கும். கணவன் தப்பு பண்ணாலோ மனைவி தப்பு பண்ணாலோ கணவன் மனைவி 2 பேரையுமே பாதிக்கும். அதனாலதான் கணவன் மனைவி உறவை விவரிக்க முடியாத உறவுன்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த உறவு உருவாகுது? அந்த உறவுக்குள்ள எப்படி அனுநியம் வருது? வார்த்தையால சொல்ல முடியாது. அதை ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட உறவுக்குள்ள நான் பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். தண்டனை அவர் அணிஞ்சிட்டு இருக்காரு. அந்த கோவத்தை காட்ட வந்தாரு. அது தப்பா மாறி போச்சுதே. மறுபடியும் தண்டனை கொடுக்க வேண்டாம? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேட்க போறது இல்ல. இப்போ நான் உன் கணக்கு முடிக்க போல, என் கணக்கை தான் முடிக்க போறேன். எப்படி இந்த ஜெயராஜ் வீட்டுக்குள்ள அவன் வரலாம்? என் பாதுகாப்புல இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சு எதுக்காக அவளை வந்தா? ஒரு பொது எடுத்து வச்சு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுனா சண்டை போட்டானா அது வேற விஷயம். இந்த ஜெயராஜ் வீட்டுக்குள்ள அவன் எப்படி வரலாம்? வந்திருக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டா, என் சித்தப்பா பையனா வந்திருக்கலாம். ஆனா அவன் வன்மத்தை தீக்க வந்திருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். உங்களை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். மூஞ்சி மாதிரி நான் பேத்துறேன். அடிச்சு செத்துருவ சொல்லிட்டேன். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். என் பேச்ச மீறி போறீங்கல்ல? போங்க போறீங்க.